இந்த வீடியோல ஒருத்தர் அம்மன் சிலையை வெட்டுறதுக்காக அருவாளை தூக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்கிறாரு. 2 முறை அம்மனை வெட்ட முடியாம திரும்பி போயிடுறாரு. 3வது முறை அம்மனை வெட்டிட்டு தலையை துண்டா எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. வேலூர் மாவட்டத்தில் நடக்கிற இந்த வினோதமான திருவிழாக்கு பேர் வந்து சிரசுன்னு சொல்றாங்க. சிரசு அப்படிங்கிறது வந்து தமிழ் தலை அப்படின்னு அர்த்தம். வேலூர் மாவட்டத்தில் ஒரு கெங்கையம்மன் கோவிலில் நடக்கிற திருவிழாவில் எடுத்த வீடியோ தான் இது. இந்த கெங்கையம்மனோட தலையை வெட்டி எடுத்துட்டு போனது யாருன்னா அவங்களோட சொந்த மகன் பரசுராமன் தான். புராண காலத்தில் இந்த கெங்கையம்மனோட கணவர் வந்து இந்த கெங்கையம்மனை பத்தினி இல்லைன்னு நினைச்சு தவறா புரிஞ்சுக்கிட்டு அவங்க பையன்கிட்டே கட்டளையிட்டு இருப்பாரு. நீ வந்து உன்னோட தாயோட தலையை வெட்டி எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு. அதனால தான் பரசுராமன் இந்த கெங்கையம்மனோட தலையை வெட்டி எடுத்துட்டு போவாரு. எடுத்துட்டு போனதுமே அந்த கணவர் வந்து கேட்பாரு, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகிட்ட கேட்பாரு. அந்த பிள்ளை வந்து எனக்கு அம்மாவும் அந்த கூட இன்னொருத்தங்க இருப்பாங்க 2 பேரையுமே தலையை வெட்டிட்டு வந்த 2 பேரையுமே வந்து உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதனால அவர் வந்து வரம் கொடுத்துருப்பாரு, நீ வந்து தலையை அந்த உடலோட சேர்த்து வச்சுட்டு தண்ணீர் தெளிச்சா மறுபடியும் அவங்க உயிர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால அந்த புராண கதைப்படி வேலூர் மாவட்டத்தில் இன்னும் வரைக்கும் அந்த தலையை வெட்டி எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த தலையை அந்த உடலோட சேர்த்து வைக்கிறாங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போறதா சொல்றாங்க. வழக்கம் போல இந்த கதையும் உங்களுக்கு புரியணும், ஈஸியா தெரிய வரணும் அப்படிங்கிற